இன்றைக்கி நான் கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போகிறேன். போகும்போது வழியில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம், குதிரையினுடைய டான்ஸை பார்த்துட்டு போனேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுதுன்னு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பைபாஸில் போகும்போது இந்த ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் லாரி லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்த டிரைவர்னு நினைக்கிறேன். அவருக்கு நம்ம ஸ்கூட்டரை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு கை காமிச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் நானும் காஞ்சி கோயில் ரமேஷ், அவர் விண்டேஜ் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காருங்க அவர் வீட்டில். நானும் கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போனோம். அவர் நண்பர் ஒருத்தர் மெக்கானிக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அங்கே வாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நாங்கள் போனோம். இதில் என்னன்னாக்கா, இந்த ரமேஷ் அவங்க அவர் வண்டி கலெக்ஷன்ஸ் பூராமே நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் போனேன். ஆனால் அவர் ஒரு 2-3 நாள் ஆகும். அங்கே இருக்கிற வண்டி பூரா கொஞ்சம் எல்லாம் டஸ்ட்டெல்லாம் நிறைய இருந்ததுனால அது வெளியே எடுத்து சுத்தம் பண்ணி நிறுத்தினோம்னா இடம் பத்தாது. ப்ளஸ் ஆட்களும் பற்ற மாட்டாங்க. ஒரு 4 பேர்னு வச்சுக்கணும். அவ்வளோ கலெக்ஷன்ஸு, அவ்வளோ பொருட்கள். ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா பழைய பாட்டிலு, சின்ன சைக்கிள் எல்லாம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே கோபி போய், கோபியிலிருந்து பங்களாபுதூர் அத்தானி இந்த ரோட்டில் சரின்ட்டு அப்படியே போனேன். இந்த கொடிவேரி பவானி சாகர் டேம்லேருந்து திறந்து விடுற தண்ணி கொடிவேரியில் வழியாக அதுக்கப்புறம் இந்த வாய்க்கா பாசனத்துக்கு வருதுங்க. இந்த பக்கம் ரைட் சைடு பாருங்கள், எவ்வளவு பசுமையான இடம். நாற்று விட்டு இப்போ அப்படியே நெல்லுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது இன்னும் ஒரு 10 நாள் அல்லது நான் வீடியோ எடுத்த நாள்லேருந்து ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் கழித்து நம்ம போனோம்னா கொஞ்சம் ஒரு அடி அல்லது 6 அடி உயரத்துக்கு வந்துடுங்க. எங்கே பார்த்தாலும் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது ஒரு சின்ன வாய்க்கால். அந்த வாய்க்காலில் பார்த்திங்கனாக்கா அந்த மதகு மாரி இருக்குது, அது தண்ணி திறந்து விட்ருக்காங்க. நான் போன சமயத்தில் இன்னொரு அண்ணன் அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம ஒரு விளாக் எடுத்தோம். அப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பைபாஸ் வழியாக அப்படியே நான் நகர ஆரம்பித்தேன். நகர ஆரம்பிக்கும் போது இந்த மக்கள் பூரா பார்த்திங்கன்னா ஈரோடு, கோபி, சத்தி, இந்த மக்கள் பூரா பார்த்திங்கனாக்கா இந்த வாய்க்கா தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. ப்ளஸ் இந்த அழகு பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. நான் வண்டியை ஓட்டிக்கிட்டே அப்படியே நான் என்னுடைய கேமராவில் செல்ஃபோன்லேயே நான் இதை எடுத்த வீடியோ. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கோச்சிக்காமல் பாருங்கள். கூடி சீக்கிரம் நீங்கள்லாம் எனக்கு ஆதரவு அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் ஒரு கோப்ரோ கேமரா வாங்கிடுவேன். என்னதுன்னா மானிட்டேஷன் ஆகலை. நான் இன்ஸ்டாவில் இப்போ ஃபேமிலியராக இருக்கிற அளவுக்கு யூடியூப்லேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுவேன். இதுமாரி அதாவது இந்த ஈரோடு மாவட்டத்துக்காரங்களுக்கு இதெல்லாம் தினம் பார்த்து பழகினதாக இருக்கும். வேறு மாவட்டத்துக்காரங்களுக்கு இது புதுசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெளியூர் போய் அந்த சமாச்சாரத்தை பற்றியும் அங்கே இருக்கிற ஒரு நல்ல சுவாரஸ்யங்களையும் எடுத்து போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக உருவாகி நிறையா பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். பாருங்கள், இந்த இடம்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான ஏக்கர் காடு. எல்லாம் இப்போ நெல் தாங்க. எல்லா தண்ணியும் எங்கேருந்து வருதுன்னா ஊட்டியிலிருந்து மோயார் வழியாக மறுபடியும் தெங்கு மரக்கடை அந்த வழியாக பவானி சாகர் டேமில் பவானி சாகர் டேம்லேருந்து திறந்து விடப்பட்ட தண்ணி கொடிவேரி சின்ன அது ஒரு டேமு, அதிலிருந்து பல வாய்க்காலாக ஏகப்பட்ட விவசாயிகளை வாழ வச்சு அந்த தண்ணி அப்படியே போய்கிட்டுருக்குங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் டேம் நம்மளுக்கு பயனுள்ள விஷயமா இருக்குது. மேட்டூரில் எப்படி வரிசையாக ஒவ்வொரு இடமா பயனடைஞ்சிக்கிட்டு கடைசியாக போய் காவிரி புகும் பட்டினத்தில் போய் சேருது. அதுமாரி இந்த தண்ணி விவசாயிகளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்தமாரி இடத்தெல்லாம் மற்ற மாவட்டத்துக்காரங்க எப்படி விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படி நெல் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம அரிசி மட்டும்தான் நம்ம விலைக்கு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இது எப்படி விளையுது, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு நகர்ப்புறத்தில் இருக்கும் குடும்பத்தினர் அனைவரும் இந்தமாரி இடத்துல பார்க்கணும். அவங்களாம் எவ்வளோ ஒரு சிரமப்பட்டுக்கிட்டு செய்கிறாங்கன்ட்டு. அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் இந்தமாரி ஒரு இடத்த கண்கொள்ளா காட்சியாகவும் பாருங்கள். விவசாயிகளினுடைய ஒரு உற்பத்தி தளமாகவும் எப்படி இருக்குது, நெல் எப்படி விளையுது அப்படின்னு பாருங்கள்.
நன்றி. வந்துட்டு இப்போ இந்த ரோடு நேராக போய் எங்கே சேருதுன்னா, அதாவது பவானியிலிருந்து சக்தி சுகர்ஸ் அந்த வழியாக அத்தானி, பங்களாபுதூர், சக்தி 4 ரோடு அப்படியே போய் சத்தியமங்கலம் ஜாயின்றதுக்கு அது ஒரு ரோடுங்க. இப்போ நம்ம இன்பிட்வீன் இது நடுமத்தியில் ஒரு